ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவ்வாறுள்ள உங்கள் மனைவி சஃபியா உங்களுக்கு போதும் என்று கூறினேன். சஃபியா குள்ளமானவர் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியிருக்கலாம் என்று அறிவிப்பாளர் கூறுகிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, நீ ஒரு மிகப்பெரிய சொல்லை கூறிவிட்டாய். அந்த சொல் கடல் நீருடன் கலந்தால் கலந்துவிடும் அளவுக்குள்ள வார்த்தையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதரை பற்றி கூறினேன். அப்போது அவர்கள், ஒரு மனிதரை பற்றி பேசுவதையோ என்னிடம் சிறப்புகள் இவ்வாறு உள்ளது என்று கூறுவதையோ நான் விரும்ப மாட்டேன் என்று கூறினார்கள். அபூதாவூது, திருமதி. கடல் நீரோடு கலப்பது என்பது, கடல் நீரோடு அச்சொல் கலக்கும் போது அதன் ருசியையும் வாடையையும் மாற்றிவிடும் அளவுக்கு கடுமையாகும். புறம் பேசுதல் பற்றிய கடும் எச்சரிக்கை இது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னை மேராஜ் பயணத்திற்கு உயர்த்தப்பட்ட போது நான் ஒரு கூட்டத்தார் அருகில் சென்றேன். அவர்களுக்கு பித்தளை நகங்கள் இருந்தன. அவர்கள் தங்களின் முகங்களையும் தங்களின் நெஞ்சுகளையும் பிராண்டி கொள்கிறார்கள். ஜிப்ராயிலே, இவர்கள் யார் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், இவர்கள் மனிதர்களின் இறைச்சியை சாப்பிட்டவர்கள், அதாவது புறம் பேசியவர்கள். அவர்களின் கண்ணியத்தை இவர்கள் குலைத்தார்கள் என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் கூறினார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அபூதாவூத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை குலைக்கக்கூடிய கேவலமான செயல்களில் புறம் என்பதும் ஒன்று. இந்த புறம் பேசி என்ன ஆகுதுன்னு சொன்னால், 2 பாவங்கள் அவனிடத்தில் ஏற்படுகிறது. மார்க்கம் அனுமதிக்காத ஒன்றை அவன் செய்தான் என்ற ஒரு பாவம், அதே போல இன்னொருவனை கெடுத்து அவனுடைய அமலையும் நாசமாக்கினான் என்ற பாவம். ஏன்னா புறம் கேட்கக்கூடியவர் இருக்கிறார் பாருங்க, அவருடைய அமலும் என்ன செய்யும், டிரான்ஸ்லேஷன் ஆகிட்டே இருக்கும். அதாவது இவருடைய அமலும் டிரான்ஸ்லேஷன் ஆகிட்டே இருக்கும். யார் கேட்குறாலோ அவருடைய அமலும் என்ன செய்யும்னு சொன்னால் அந்த புறம் பேசப்பட்டவனுக்கு போகும். அப்போ இவனை சும்மா இருக்கிறவனை பிடிச்சி உட்கார வச்சு அடுத்தவங்களை பற்றி பேசி அவருடைய பாவம், அவருடைய நன்மையை எடுத்து கொள்ளையடித்த திருடி இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாவத்துக்கு அந்த புறம்பேசி ஆளாகிறானா இல்லையா? அதனால தான் அந்த புறத்துடைய விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கண்டிப்பாங்க. கொலையை விட கொடுமையானதுன்றலாம் வார்த்தை வந்திருக்கிறது. கொலை செய்வதை விட புறம் கடுமையானது என்பதை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர். ஒரு மனிதரிடத்தில் ஒரு குறையை நீங்கள் பார்க்கும்போது புறம் பேசலாமா என்று பார்க்கும்போது முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த மனிதரிடத்தில் அந்த குறையை எடுப்பதற்கு என்ன செய்யணும், தம்பி நீங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அல்லது காக்கா நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே, இந்த தவறை நம்ம செய்யும்போது அது வித்தியாசமாக தெரியுது இல்லையா அப்படின்னு சொல்லி முடிந்த அளவுக்கு ஒரு நேர்மையான அந்த மாதிரி ஒரு வழியில் போகணும். அதுலேயும் அவர் கட்டுப்படலைன்னு சொன்னால் அவருடைய குடும்பத்தார்கிட்ட சொல்லி என்ன செய்யலாம், இப்படி பண்ணுறாருமா, அவங்கள நீங்கள் கொஞ்சம் சொல்லி மாற்றி பாருங்களேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா, ஒரு ஆளுமைக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த தலைவர் இருக்கிறாரு பாருங்க, அவர்கிட்ட என்ன செய்யலாம், சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் சொன்னால் எடுத்துக்கிடுவார் போல இருக்கு, அவரிடத்துல இந்த மாதிரி சொல்லுங்கள், இந்த தவறை நம்ம பார்க்குறோம், அது நல்லதாக தெரியலை அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர்த்து ஒரு மனிதனை கேவலப்படுத்துவதையோ தேவையில்லாமல் அவனை பற்றி பேசி அந்த நன்மையை, நம்முடைய நன்மை எடுத்து அவனுக்கு கொடுக்கணுன்ற என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்கள்? கஷ்டப்பட்டு அமல் செய்கிறோம், இந்த அமலை யாரை பற்றி புறம் பேசுகிறோமோ அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது ஒரு வகையில் இன்னும் சொல்லப்போனால் பரிதாபம். ஒரு மனிதனை பற்றி ஒருத்தன் புறம் பேசுகிறான்னு சொன்னால் புறம் பேசியின் மீது பரிதாபம் ஏற்படுகிறது. காரணம் என்னண்டா, இவன் செய்த கொஞ்ச நெஞ்ச அமல்களும் டிரான்ஸ்லேஷன் ஆகிறது. யாருக்கு ஆகிறது? ரசூல் சொல்கிறாங்க, புறம் பேசப்பட்டவனுக்கு ஆகிறது. சம்பந்தமே இல்லாமல் ஒரு அமலை எடுத்துருந்தா நீ வச்சுக்கோன்னு டெய்லி கொடுத்துக்கிட்டே இருந்தோண்டா, அது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட யார் புறத்தை பற்றி கேட்குறாங்களோ அவங்க நன்மையும் சேர்த்து பிடிக்கி கொடுத்தோன்னு சொன்னால் இது ஒரு பெரும் பாவமாக இல்லையா? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி ஊராக போய் ஒருத்தன் பரப்பிக்கிட்டு இருந்தான். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ எப்படி இந்த தௌஹீத் ஜமாத்காரங்க மதுஹபுகள் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதுஹப் இமாம்களை குறை சொல்லியே தங்களுடைய கொள்கையை பரப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் இமாம்னா ஷாஃபி அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருந்தான். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒன்றுமே சொல்லலை, இந்த மறுப்பெல்லாம் தெரியுங்கிற வேலையெல்லாம் பண்ணலை. என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அந்த காலத்தில் ஹைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இனிப்பு பதார்த்தம் அரபுகள் சாப்பிடுவாங்க, அந்த இனிப்பு பதார்த்தத்தை வீட்டில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வீட்டில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவன் ஆச்சரியம் மேலிட, நம்ம அவரை பற்றி ராங்காக பேசிக்கிட்டே இருக்கோம், கொடுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டுக்கும் கேட்டுட்டாப்புல,
எப்படி கேட்டாருன்னா, நான் உங்களை கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கேன், டெய்லி பரிசு கொடுக்குற மாதிரி டெய்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, இது எனக்கு புரியவும் இல்லை, நீங்கள் என்ன நக்கல் பண்ணுற மாதிரியும் தெரியுதுன்ன உடனே அவன் தான் ஷாபிர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எப்பா இப்போ நான் கொடுக்குற இந்த ஹல்வா இருக்குது பாரு, இந்த இனிப்பு வந்து மலத்தோடு என்ன செஞ்சிடும், போயிடும். ஆனால் நீ தரக்கூடிய நன்மைகள் இருக்குது பாரு, நீ செய்த நன்மைகளை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க பற்றியா, அது எனக்கு அழியாத செல்வமாக மறுமையில் அல்லவா சேகரமாகிட்டு இருக்கு. அப்படின்னும் போது இந்த அல்வான சும்மா சாதாரணம், உனக்கு நான் பெரிய அளவுக்கு சாப்பாடே விருந்தே கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே முகத்தில் கரிய பூசின மாதிரி அந்த ஆள் போயிடுவானா. ஆக இந்த மாதிரி சகோதரர்களே, நன்மைகள் நம்மள்கிட்ட இருந்து பாஸ் ஆகணும்னு ஒருத்தர் நாடிட்டாருன்னா ஒருத்தர் புறம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். நம்முடைய அமல்கள், கொஞ்ச நெஞ்ச அமல்களும் நம்ம விட்டு இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு ஒருத்தர் இருந்தார், ஆகிரத்தில் வெற்றிடமாக கைவீசியவராக ஆகிரத்தில் மறுமையில் அல்லாவிடத்தில் வரணும்னு ஒருத்தர் நாடுனாருன்னா புறத்த வாழ்க்கையை எடுத்துக்கிற வேண்டியதான். இதை தவிர்த்து ஒரு எச்சரிக்கை உணர்வோடு வாழக்கூடிய நற்பண்பு உள்ளவராக இருந்தால் புறம் என்பது நம் வாழ்க்கையில் எந்த வகையிலும் தொட்டு கூட பாத்திரக்கூடாதுன்ற சத்திய பிரமாணத்தை எடுத்து என்ன செய்யணும், நம் வாழ்க்கையில் பயணமிக்க வேண்டும். கடந்த காலகட்டங்களில் நம்மையும் அறியாமல் பிறரை பற்றி பேசியிருக்கும் போது அல்லாஹ் யாரையெல்லாம் நாம் புறம் பேசினோமோ அந்த மக்களையும் மன்னிப்பானாக, நம்மளையும் மன்னிப்பானாக. இந்த புறத்திலிருந்து முழு விடுதலையை அல்லாஹ் நம் சமூகத்திற்கும் நமக்கும் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி.